ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு ஃபேமஸான குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற முருகன் கோவில் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் லேக்லேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கும் பூம்பாறை. போகிற வழியில் ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதில் லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பூம்பாறை போகலாம். ஏன் லெஃப்ட் எடுக்க வேணான்னு சொன்னேன்னா, இது தனி டூரிஸ்ட் பிளேசஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக பூம்பாறை போயிட்டு ரிட்டன் வரும்போது லெஃப்ட் எடுத்தோன்னா ஒவ்வொரு பிளேசஸாக பார்க்கலாம். மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, பில்லர் ராக்கு, கோல்ஃப் மைதானம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லேக்குக்கு போயிடலாம். பூம்பாறை கொடைக்கானல்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை வரைக்கும் மேற்கொண்ட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பூம்பாறை பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிராமத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பசுமையாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்க மவுண்டெயின்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பூம்பாறை ஒரு அழகான சின்ன கிராமம் தாங்க. இங்கே மலைப்பூண்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தாங்க. முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. நம்ம போகிற வழி எல்லாமே பைன் ஃபாரஸ்ட்டு தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிலே அடிக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பைன் ஃபாரஸ்ட் தான். ஒவ்வொரு மரமும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. போகிற வழியில் மங்கி, குதிரை இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். ரோடு சிங்கிள் ரோடு தாங்க. ஆப்போசிட்டில் காரோ பஸ்ஸோ வந்தால் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பூம்பாறை போகிற வழியில் நின்று பழனி முருகன் கோவில் வியூஸை பார்த்துட்டு போகலாம். நாங்கள் பூம்பாறை கிராமத்தை பார்க்குறதுக்கு கீழே போகிறதுக்கு முன்னாடி வர வழியிலே நின்று அந்த கிராமத்தோட ஃபுல் வியூஸையும் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்க்குறதுக்கு 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. அந்த ட்ரோனை யுகன் கையில் கொடுத்தாங்க. அவன் வாங்குறதுக்கும் அப்படி யோசிச்சுட்ருக்கான். இப்போ நாங்கள் பூம்பாறையில் இருக்க முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், முருகன் தசபாசனம் சிலை கொண்டது. மற்ற கோவில் பழனி இதெல்லாம் நவபாசனம் சிலை. நவபாசனம் அப்படின்னா 9 வகையான மூலிகை. தசபாசனம் அப்படின்னா தசம்னா 1 சேர்த்து 10 வகையான மூலிகையை கொண்ட சிலை இது. இந்த கோவில் ஓப்பன் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்களாமா. ஈவினிங் 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நம்ம ஊர் மாதிரி 12 o'clockலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பர்சன்லாம் வர்றதுனால க்ளோஸ் பண்ண மாட்டாங்களாமா. இங்கே விசேஷமான நாள் எதுன்னு பார்த்தோன்னா தை மாதம் தேரெல்லாம் இழுத்து ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக இருக்குமா. இந்த கோவிலுக்கு போகிறவங்க சாமிக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். நம்ம அங்கே குழந்தைங்களோட போனோன்னா குட்டீஸ்க்கு ஐயர் சாக்லேட் கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம நினச்சோன்னே போகலான்னா கண்டிப்பாக முடியாதுங்க. முருகன் நினச்சாதான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன வேண்டுதலோடு போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்குமாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூம்பாறை கிராமத்தை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.